ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருத்தரித்தலில் பெண்ணின் இனப்பெருக்க அமைப்பு கருவை தக்க வைக்கும் அளவிற்கு வலுவாக இருக்க வேண்டும். குறிப்பாக கருமுட்டைகள் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். பெண்ணின் ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ச்சியில் உணவுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கருமுட்டைகளின் தரத்தை மேம்படுத்தலாம். கருமுட்டைகளின் ஆரோக்கியத்துக்கு அவகேடோ பழங்கள் சூப்பர் உணவு ஆகும். இது ஊட்டச்சத்து நிறைந்தவை. இதில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு உள்ளடக்கம் உள்ளது. இது முட்டை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. இதை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கருமுட்டையின் ஆரோக்கியத்துக்கு பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். இது உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் அது கவலைக்கு காரணமாக இருக்கலாம். ஏனெனில் இது அண்டவிடுப்பின் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் இது இரும்பு, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம் மற்றும் கருவுறுதலுக்கு இன்றியமையாத பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் வளமான மூலமாகும். தினமும் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. நெக்ஸ்ட்டு கருமுட்டையின் ஆரோக்கியத்துக்கு கொட்டைகள் மற்றும் உலர் பழங்கள். உலர்ந்த பழங்கள் மற்றும் கொட்டைகள் புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை சிறந்த மூலமாகும். பிரேமில் பருப்புகள் செலினியம் அதிகம் உள்ளது. இது முட்டையில் உள்ள குரோமோசோமா சேதத்தை குறைக்கும் கனிமம். இது சிறந்த ஆக்சிஜனேற்றியாகவும் இது ஃப்ரீ ரேடிக்கலை கொண்டுள்ளது, மேலும் கருமுட்டை உற்பத்தியை அனுமதிக்கிறது. இதை ஓட்மீல், மிருதுவாக்கி, சாலட்கள் அல்லது முக்கிய உணவுகளில் பாதாம் பருப்புகள், அக்ரூட் பருப்புகள், வேர்க்கடலை மற்றும் முந்திரிகளை சேர்க்கலாம். அடுத்தது கருமுட்டையின் ஆரோக்கியத்துக்கு எள் விதைகள் முக்கியமானது. எள் விதைகள் நீங்கள் நினைப்பதை விட ஆரோக்கியமானது. இதில் துத்தநாகம் அதிகமாக உள்ளது மற்றும் கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு காரணமாக ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. மேலும் இவை மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளிலும் நிறைந்துள்ளது. எள் விதைகள், ஆளி விதைகள், கொட்டைகள் மற்றும் உலர் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சேர்க்கலாம். இது உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது கருமுட்டையின் ஆரோக்கியத்திற்கு பெர்ரிகள். பெர்ரிகள் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இதில் வைட்டமின் சி, ஃபோலேட், ஃபோலிக் அமிலம் மற்றும் வலுவான ஆன்டிஆக்சிடேட்டுகள் உள்ளன. இது முட்டைகளை ஃப்ரீ ரேடிக்கில் இருந்து பாதுகாக்கிறது, மேலும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, கிரான்பெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி போன்ற பெர்ரிகளை சேர்க்கலாம். ஃப்ரூட் சாலட் அல்லது ஓட்மீலில் சேர்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் 3 வகை பெர்ரிகளை சாப்பிடுவது நல்லது. அடுத்தது கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு பச்சை இலை காய்கறிகளை பார்க்கலாம். கீரை, முட்டைக்கோஸ், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர் மற்றும் பிற இலை காய்கறிகளில் ஃபோலேட், இரும்பு, மாங்கனீஸ், கால்சியம், வைட்டமின்கள் ஏ, பி, சி மற்றும் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இவை கருமுட்டைகளின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தவும் பராமரிக்கவும் உதவுகிறது. தினமும் 2 பங்கு பச்சை காய்கறிகள் சேர்ப்பது நல்லது.
அடுத்தது கருமுட்டை ஆரோக்கியத்துக்கு இஞ்சி பார்க்கலாம். இஞ்சி அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது, ஆரோக்கியமான செரிமானத்தையும் ஊக்குவிக்கிறது. இது இனப்பெருக்க அமைப்பில் ஏதேனும் அசௌகரியம் இருந்தால் அதை தணிக்கும், மாதவிடாய் சுழற்சியை முறைப்படுத்தவும் இனப்பெருக்க உறுப்புகளின் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. உணவில் இஞ்சியை சேர்க்க சிறந்த வழிகளில் ஒன்றுதான் இஞ்சி டீ. அடுத்தது கருமுட்டை ஆரோக்கியத்துக்கு லவங்கப்பட்டை பார்க்கலாம். முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த லவங்கப்பட்டை. இது கர்ப்பப்பை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை எதிர்த்து சரியான கருமுட்டை உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. பாலிசிஸ்டிக் PCOS கண்டறியப்பட்ட பெண்களுக்கு இது பயனுள்ளதாக உள்ளது. கருவுறுதல் அதிகரிக்க விரும்பினால் உணவில் லவங்கப்பட்டை சேர்த்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. தினமும் 1/4 டீஸ்பூன் லவங்கப்பட்டை காய்கறிகள், தானியங்கள் அல்லது மூல வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு தண்ணி நாம் தினமும் அதிகமாகவே குடிக்கணும். தண்ணி 8 டம்ளர் நம்ம குடிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கருமுட்டை ஆரோக்கியமாக வளரும். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.